வெல்கம் டு வைப்டெக் 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, Node.jsனால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம வைப் ப்ளஸ் ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. Node.js டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே ஒரு Node.jsோட அஃபிஷியல் சைட் வரும், nodejs.org அப்படின்ட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக டவுன்லோடுங்கிற டேப்குள்ளே போயிட்டு ப்ரீபில்டு இன்ஸ்டாலர் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் மூலமாக ஈஸியாக எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். என்னோடய சிஸ்டம் லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் லினக்ஸில் வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணால் மேக்ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்கேன். இது ஒன்ஸ் இதை காப்பி கொடுத்துட்டு காப்பி ஆயிடுச்சா, காப்பி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய சிஸ்டத்தில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ப்ராசஸிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கம்பேர்ட் டு இந்த ஸ்பீடோட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மேபி. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது ஆகட்டும். ஃபஸ்ட் Node.js அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு சர்வர், ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஒரு சர்வரை க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஒன்று தான் Node.js. ஒரு ரன் டைம் என்வரான்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகிறதுக்கு ஒரு சர்வர் வேணும், அந்த சர்வரை கொடுக்குறது தான் இந்த Node.js. அதுக்காக தான் நம்ம Node.js ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் React.jsலாம் போகும்போது இந்த சர்வர் வச்சு தான் ரன் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோம்னா நீங்கள் உங்களோட வெர்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். node -v அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். தென் npm நோட் பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் ஆச்சான்னு செக் பண்ணுறதுக்கு npm -v அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இங்கேயுமே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க நோட் should be print வெர்ஷன் வந்து 22.12.0. ஸோ இங்கே அந்த வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. தென் nvm இதான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இன்கேஸ் உங்கள் சிஸ்டம் விண்டோஸ் அப்படின்னா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி காப்பி பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் வேலை இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நம்ம Node.js React.js பற்றி நிறைய பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.